வணக்கம், நான் கதிரவன். இங்கே நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். அப்படி இல்லை அப்படின்னா அதை பிபிடி தியரம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லைன்னா தேல்ஸ் தியரம். இந்த மூணு தான் கேள்வியாகவே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு டயக்ராம் போடணும். இந்த டயக்ராமில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா இங்கே 2 புள்ளி இருக்குது இல்லையா? இது 3 புள்ளி. ஒரு முக்கோணத்தினுடைய 3 புள்ளி. 3 கலர் வேணால் வித்தியாசமாக வச்சுக்கிறோமே. இப்போ பாருங்கள், இங்கே இது ஏ, இது பி, இது சி. அப்போ நம்ம எழுதுகிறோம் ஏ பி சி. அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம என்ன நோட் பண்ணிக்கிறோம்னா டி அண்டு இ அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக, இதுதான் இணை, அதாவது இந்த பக்கத்துக்கு நேராக போகுது கோடு, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு என்னவா போகுது, நேராக போகுது. ஸோ இணை, இது இணை. ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் அடுத்த 2 பக்கங்களை வெட்டுவதுமான, அடுத்த 2 பக்கத்தை வெட்டுது. எந்தெந்த பக்கத்தை வெட்டுது அப்படின்னா, இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எதை வெட்டுதுன்னு பாருங்கள், ஏவையும் பியையும் வெட்டும். எந்த புள்ளி வெட்டுது, டிங்கிற புள்ளி வெட்டுது இல்லையா? அப்போ இது கோணம் 1, இதுவும் கோணம் 1. அப்போ இந்த ரெண்டும் சமம். எந்தெந்தது நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா 2 முக்கோணம், இது ஒரு முக்கோணம் ஏ டி இ, இது ஒரு முக்கோணம். அப்புறம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் ஏ பி சி, இது 1. அடுத்து இந்தது 3, இந்தது 2. அதே மாதிரி இங்கே 3, இது 1, இது 2. அதே மாதிரி இருக்குது. அப்போ 1ம் 1ம் சமம். அப்போ எப்படி எழுதுவோம், ஏடிஇ வருதா? கோணம் நடுவில் இருக்கணும், கோணம் ஏடிஇ, அதுவும் கோணம் ஏபிசியும் சமம். பாருங்களேன், இருக்கும் பாருங்களேன், எழுதியிருக்காங்களா? கோணம் ஏபிசியும் கோணம் ஏடியும் சமமாக இருக்கா? இது ஆங்கிள் 1. அடுத்து ஆங்கிள் 2, இந்த பக்கத்துக்கு பார்க்குறோம், இங்கேருந்து இப்படியே வரும். அப்போ ஏசிபி இருக்கா? ஏசிபி மற்றும் ஏஇடி ரெண்டும் சமம். அது 2வது கோணம். இப்படித்தான் நாம் அதை கண்டுபிடிக்கணும். இங்கே எனக்குள்ள எப்படி இது வந்தது அப்படின்னு குழப்பமாக இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. அடுத்து நாம் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இன் முக்கோணம் ஏபிசி டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி. அதாவது இந்த டிங்கிற பாயிண்ட்டு இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டு மேலே இருக்குது. சரிங்களா? அப்போ ஈங்கிற பாயிண்ட் எதில் இருக்குது, ஏசியில் இருக்குது. இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஆல்ரெடி இந்த முக்கோணத்தை நான் இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு முக்கோணம் நமக்கு என்னவா இருக்குது, இங்கே ஏடிஇயும், இந்த இடத்துல இது டோட்டல் முக்கோணம் ஏபிசி. அப்போ இது 1, இதுவும் 1. அப்போ 1ன்னா இங்கேருந்து நம்ம வரோம் ஏடிஇ வருதா? ஏடியும் அடுத்து அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரோம் 1வது முக்கோணத்துக்கு ஏபிசி, ரெண்டும் சமம். அதுதான் 1வது முக்கோணம் இருக்கா? அடுத்து 2வது முக்கோணம் அதே மாதிரி ஏசிபி அண்டு ஏஇடி, 2வது முக்கோணம் இருக்கா? 3வது முக்கோணம் அதே மாதிரி. இப்போ நாம் இந்த 3 முக்கோணத்தில் ஏதாவது ஒரு முக்கோணத்தை எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்குங்க. எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்களேன், முக்கோணம் ஏபிசியையும் ஏடிஇயையும் எடுத்துக்கிறோம். இந்த முக்கோணத்தை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இந்த இதில் இந்த கோணமும் இந்த கோணமும் நமக்கு எப்படி இருக்குது, சமமாக இருக்கா? அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆங்கிள் ஆங்கிள், 3 கோணங்களும் சமம், ஆங்கிள் இஸ் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆங்கிள் சிமிலர்னா நம்ம எப்படி எழுதுவோம், ஏபி பை ஏடி. இது எப்படி நமக்கு வந்தது அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க. இந்த இருக்குது பாருங்கள், டோட்டல், இது டோட்டல் சைடு ஏபி இருக்கா? ஏபி பை இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஏடி, ஏபி பை ஏடி இருக்கா? அதே மாதிரி இந்த பக்கம் டோட்டல் ஏசி பை ஏஇ. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறதே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
a straight line drawn parallel to ஒரு சைடுக்கு அது பேரலாக இருக்கும் அண்டு ட்ரையாங்கிள் இன்டர்செக்டிங் அதர் 2 பாயிண்ட்ஸ் 2 சைட்ஸ் மற்ற 2 சைடையும் அது இன்டர்செக்ட் இந்த சைடு ஏபிங்கிற சைடையும் ஏசிங்கிற சைடையும் இந்த கோடு இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால தான் நம்ம இந்த 2 கோட்டையும் எடுத்திருக்கோம். இப்போ புரியுதா? இதுதான் வேலை. புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொருக்கா கூட சொல்கிறேன். இப்போ ஏபியோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. ஏபி மொத்தமாக இருக்கா, இதோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா இதையும் இதையும் ப்ளஸ்ஸு இதையும் இதையும் இந்த ரெண்டையும் கூட்டிட்டா நமக்கு ஏபியோட மொத்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஏபியை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? ஏடி ப்ளஸ்ஸு டிபின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஏசி எப்படி எழுதிக்கலாம்? ஏஇ ப்ளஸ்ஸு இசி எழுதிக்கலாமா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ ஏஇன்னு இருக்கா, இப்போ இதை தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஏடி பை ஏடி ப்ளஸ்ஸு டிபி பை ஏடி. கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ஸில் ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக இது இருக்கும். இன்றைக்கி நம்ம தேற்றத்தை முழுசாக பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்மாக பார்த்துக்கிட்டே வருவோம். ஏன் இப்படி தனித்தனியாக எழுதியிருக்கோம் அப்படின்னா, பகுதி 2ம் ஒரே மாதிரி இருக்கும்போது தொகுதியை கூட்டிக்கலாம். அதனால் அப்படி தனித்தனியாக எழுதியிருக்கோம். அப்போ ஏடிக்கும் கேன்சல் ஆச்சுன்னா எப்போவுமே 1. ஒரே மாதிரியான எண்களை நமக்கு வகுக்கும்போது நமக்கு 1ங்கிறது கிடைக்கும். அப்போ 1 ப்ளஸ்ஸு டிபி பை ஏடி, அதே மாதிரி இதுவும் 1ன்னு வந்துடும். அப்போ 1 ப்ளஸ் இசி பை ஏஇன்னு வருதா? அப்போ இந்த 1ம் இந்த 1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. இதை அப்படியே தலைகளாக மாற்றிடுறோம். இதை இங்கேயும் தலைகளாக மாற்றிடுறோம். அவ்வளோதான் கணக்கு. இப்போ தேல்ஸ் தியரம் இதோட முடிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த முக்கோணத்தில் இருந்து, அதாவது இங்கே மேலே ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணத்தில் இருந்து நாம் ஆன்சரை எழுத போகிறோம். அதுவும் எப்படின்னா இந்த 2 சைடுக்கு தான் நம்ம எழுத போகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, வேல்யூபுளான கமெண்ட்ஸை கொடுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தியரம் பார்க்கலாமா? இதுக்கு பேர் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு பேர். சரிங்களா? கோண இருசம வட்டி தேற்றம்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் ஆப்போசிட் சைடு இன்டர்னலி இந்த ரேஷியோ. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2 ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணத்தை நடுவில் பிரிக்குது. இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளில் நடுவில் பிரிக்குது. டிவைட்ஸ் ஆப்போசிட் சைடு. இதுக்கு நம்ம ஆப்போசிட் சைடு நம்மளாம் என்ன செஞ்சுருக்கோம், இமேஜின் பண்ணி எடுத்துருக்கோம். இன்டர்னலி இந்த ரேஷியோ கரஸ்பாண்டிங் சைட்ஸு கண்டெய்னிங் த ஆங்கிள். அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னால் எப்படின்னா, இது இரு பக்கம் சமமாக இருக்கும், ஏதாவது 2 பக்கம் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்களேன். இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஏபிசி, ஒரு ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளில் ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டார். ரைட்டா? அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. சரிங்களா? இப்போ இதில் நாம் எதை எழுதணும் அப்படின்னா, ஒரு லைன் போடுறோம். அந்த லைனு சியிலேருந்து பேரலாக இருக்கணும். எதுக்கு பேரலாக இருக்கணும்னா, ஏபிக்கு சிங்கிறது பேரலாக இருக்கணும். இப்போ மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்களேன், இதை மட்டும் நமக்கு பேரலாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஏடிங்கிறது எதில் மீட் பண்ணணும், சியில் மீட் பண்ணணும் அட் இ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மீட் த லைன் சி, ஏடிங்கிறது எங்கே மீட் பண்ணணும், சியில் மீட் பண்ணணும். அதே இடத்துல ஈங்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம அதை என்ன செஞ்சுருக்கோம், இழுத்து விட்டுருக்கோம். இதுதான் இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? ட்ரா எ லைன் த்ரூ சி பேரலல் டு ஏபி. இந்த ஏபிக்கு சிங்கிறது பேரலல், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஏடியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். எது வரைக்கும், ஏடியிலேருந்து சிக்கு போய் அதுக்கப்புறம் இ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். இதுதான் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து இங்கே வரும்போது இங்கே ஆங்கிள் ஏஇசி. ஏன் நம்ம ஏஇசியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்கள்.
இப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்னது ஒன்றா, அது எங்கே இருக்குது? ஏபிசி இல்லைன்னா சிஏபி, இது ஆங்கிள் 1. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து இந்த ஒன்றுங்கிறது எங்கே இருக்குது? இ பாயிண்டில் இருக்கிறதுனால நாம் இதை எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். எப்படி? ஏலேருந்து இப்படி போய் இங்கே ஈயில் நிற்கிது, அதுக்கப்புறம் சி, அதாவது ஏஇசி, இது 1வது ஆங்கிள். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் பிஏஇ சொன்னோன்னா, இப்போ இங்கே எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்படி வருது ஆங்கிள் பிஏஇ, இது இ, இது பி, இது ஏ, இது 1வது ஆங்கிள். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இது. சரிங்களா? இப்போ இந்த 2 ஆங்கிளையும் நாம் சர்வசமம், அதாவது சிமிலாரிட்டின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், கொடுத்துருக்கோம். 1வது ஆங்கிளாக இருக்கிறனால அதை கொடுத்துருக்கோம். இதில் அவங்க அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்கல்ல, ஏசிஇ ஏதாவது ஒரு சைட்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? ஐசோஸ்கேல் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பக்கம் அப்படின்னா ஏசியும் சிஇயும் சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசியும் சிஇயும் 2 எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. இது 2ம் சர்வசமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இது ஒன்று. இதுக்கப்புறம் இந்த ஏபிடியிலேருந்து இசிடியை பார்க்கணும். எங்கே இருக்குது ஏபிடி? ஏபிடி எந்த கோணம்? இந்த கோணம். எப்படி எடுத்துருக்காங்க? ஏபிடி, ஏபிடி. இது வந்து செங்கோண முக்கோணம் இல்லை, இது தனியான முக்கோணம் ஏபிடி. சரிங்களா? அதுக்கப்புறம் இசிடி, இ எங்கே இருக்குது? இங்கேருந்து வருதா? இசிடி. இப்போ நம்ம மேலே எடுத்துக்கிட்டது இப்படி இருக்கும். இங்கே டிசிஇ. அப்போ ஆங்கிள் நமக்கு எங்கே இருக்குது? எந்த ஆங்கிள் எடுக்கிறோம்? சிங்கிற ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கிறோம், 2வது ஆங்கிள். அப்போ 2வது ஆங்கிள்னால் இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஏபிடி. ஏபிடியை பாருங்கள், ஏபிடி இதுவும் 2வது ஆங்கிளா? அப்போ இந்த 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே பிங்கிற ஆங்கிளுக்கு 2, இங்கே சிங்கிற ஆங்கிளுக்கு 2. அப்போ இந்த 2 ஆங்கிளையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் அதை நடுவில் எழுதியிருக்கோம், ஏபிசி. சரிங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி ஆயிடுதுன்னா AB/CE = BD/CD. ஏன்னா இந்த 2ம் சமம், 2 ஆங்கிள் சமம், 2வது ஆங்கிள் சமமாக இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா நமக்கு இப்படி வரும். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ ஏசியும் சிஇயும் சமமாக இருக்கிறதுனால நாம் எப்படி எழுதிக்கலாம்? இந்த சிஇயை ஏசின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? இந்த சிஇயை என்ன எழுதுகிறோம்? ஏசின்னு எழுதுகிறோம். BD/DP, அவ்வளோதான், கணக்கே அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டயக்ராம் ரொம்ப முக்கியம், அதை போட்டே ஆகணும். அந்த டயக்ராமில் தான் நமக்கு அவ்வளவு விஷயமும் இருக்கும். இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான தியரம் அப்படின்னு சொன்னால் இந்த பித்தாகரஸ் தியரம் தான். இருக்கிறதுலையே அதான் ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம ரொம்ப குழப்பிக்கிடுவோம். அவங்களே ரொம்ப எவ்வளவு எளிமையாக நமக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. 3 தியரம், ஒன்று வந்து தேல்ஸ் தியரம், இன்னொன்று வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இன்னொன்று வந்து இந்த பித்தாகரஸ் தியரம். இந்த 3மே ரொம்ப முக்கியமான தியரம். இந்த 3 தியரத்தையும் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நல்லா கவனிச்சுக்குங்க. இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஸ்கொயர் ஆன் ஹைபாட்டனியஸ், அதாவது ஸ்கொயர்னால் என்னென்னா பவரில் 2ன்னு அர்த்தம். ஹைபாட்டேனியஸ்னால் இருக்கிறதுலையே எது நீளமான சைடோ அதுதான் ஹைபாட்டேனியஸ். முக்கோணத்தில் எது நீளமான சைடோ அது ஹைபாட்டேனியஸ். அதுலேயும் நல்லா புரிஞ்சுக்குங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எழுதணும், வெறும் ட்ரையாங்கிள்னு எழுதிடக்கூடாது. மற்ற 2க்குமே நம்ம ட்ரையாங்கிள் எழுதுவோம், இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எழுதணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு இப்போ ஏசி அப்படிங்கிறது இங்கே ஹைபாட்டேனியஸ், அதுக்கு ஸ்கொயர் போட்டால் நம்ம மற்றது என்னவாக இருக்கணும்? வருதா? இப்போ பாருங்கள், நல்லா புரிஞ்சு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஏபிசி, ஏபிசி அந்த ட்ரையாங்கிளில் ஏங்கிறது 90 டிகிரி. அப்போ இந்த இடத்துல இது நமக்கு 90 டிகிரி. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வரும். எந்த இடத்துல நம்ம ஹைபாட்டேனியஸ் கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கிறது, அதாவது அடிப்பக்கம், கர்ணம், எதிர்பக்கம்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ
எந்த இடத்துல 90 டிகிரி மேக் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் அதுதான் ஹைபாட்டேனியஸ், அதாவது கர்ணம் அப்படின்னு பேர். அப்போ பிசிங்கிறது கர்ணம் வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம எழுத வேண்டியது எப்படின்னா ஹைபாட்டேனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஆப்போசிட் ஸ்கொயர், ரெண்டே ரெண்டு தான். அப்போ அட்ஜசன்ட் நமக்கு என்னவாயிருது, ஏபின்னு இருக்கா, அதாவது அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஆப்போசிட் வந்து ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இதில் அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஹைபாட்டேனியஸை ஸ்கொயர் பண்ணிட்டா நமக்கு என்னவாக இருக்கும்னா ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த ஸ்கொயர். இந்த ரெண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்டுறதுக்கு சமம், மற்ற ரெண்டு சைடை வர்க்கப்படுத்தி கூட்டுறதுக்கு சமம். அது இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிளை வச்சு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இன் ஏபிசி அண்டு டிபிஏ, ஏபிசி டிபிஏ அதில் எது காமனாக இருக்குது, பிங்கிறது காமனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஏபிசியில் இங்கே பி ரெண்டும் காமனாக இருக்கா? அப்போ பிஏசி எங்கே இருக்குது, பிஏசி அண்டு பிடிஏ. அப்போ ஏங்கிறது இதாக இருக்கிறதுனால அப்போ இந்த ஏங்கிற டிகிரி நமக்கு என்ன டிகிரியாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கா? ஸோ இது ரெண்டும் 90 டிகிரி. சரிங்களா? எதாவது நல்லா கவனிச்சுங்க, பிஏசி இப்படி வருது, பிஏசி. அப்போ இங்கே ஏங்கிறது 90 டிகிரி. சரிங்களா? அதே மாதிரி பிடிஏ இப்படி போகுது, பிடிஏ. இந்த இடத்துல இந்த ஏல தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 90 டிகிரி உருவாகுதுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே நமக்கு 90 டிகிரியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல டிங்கிறது 90 டிகிரியாக இருக்கும், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். கணக்கில் சொல்லியிருக்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. நாம் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கும் போது இந்த இடத்துல டிங்கிற இடத்துல நமக்கு 90 டிகிரி உருவாகுது. அப்போ ஏபிசியும் டிபிஏயும் சர்வசமம். அப்போ ஏபிசியும் டிபிஏயும் சர்வசமங்கிறதுனால எப்படி எழுதுகிறோம், ஏபி பை டிபி. எது இருக்குது, ஏபி பை டிபி. ஏன்னா இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்திருக்கோம். எது எந்த முக்கோணத்தை, இங்கே பி, இங்கே டி, இங்கே ஏ. அப்போ ஹைபாட்டேனியஸ் நமக்கு தெரியும் இல்லையா? நல்லா கவனிச்சுங்க, ஏபி பை பிடி இருக்கா? அதே மாதிரி அடுத்தது டிபிஏ, இந்த பக்கம் எடுத்துக்கிற போது நமக்கு எப்படி வரும், பிசி பை ஏபி, பிசி பை ஏபின்னு வந்துடும். மொத்த ட்ரையாங்கிள் இங்கே மொத்தமாக இருக்கு இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசின்னு இருக்கா? ஏபிசியை நோட் பண்ணி பாருங்கள். அப்போ பிசி பை ஏபி வந்துருச்சா? அப்போ இந்த ரெண்டு கிராஸ் ஆகும், ஏபி இன்ட்டு ஏபி, ஏபி ஸ்கொயரு ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. ஏன்னா வகுத்தில் இருக்கிறது அங்கிட்டு போகும்போது நமக்கு பெருக்கலாக மாறும். அதே மாதிரி அடுத்தது பிஏசியும் ஏடிசியும் 90 டிகிரி. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பிசி பை ஏசியும் ஏசி பை டிசியும் கிடைக்கும். பாருங்களேன், அப்போ பிஏசி எங்கே இருக்குது, பிஏசி. அப்போ ஏவை வந்து நம்ம 90 டிகிரியாக வச்சுக்கிறோம். எப்படி வருது, இப்படி வருது இல்லையா? இங்கே பிஏசி, இங்கே இது 90 டிகிரி, அப்படி தானே? அப்போ எப்படி மாறுது, பிசி பை ஏசின்னு மாறுதா, வந்துருச்சா? அடுத்து ஏடிசிக்கும் பார்க்குறோம் அதே மாதிரி. அப்போ ஏசி பை டிசின்னு மாறும். இப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது பிசி இன்ட்டு டிசி, ஏசி இன்ட்டு ஏசி, ஏசி ஸ்கொயர் வந்துருச்சா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். எது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம், இது 1, இது 2. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏபி ப்ளஸ்ஸு ஏசி வந்துருச்சா? இப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம். எது ரெண்டையும், பிசி பிடி, பிசி டிசின்னு கூட்டுறோம், வருதா? இப்போ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது, பிசி காமனாக இருக்கா? அதை ரெண்டையும் வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், பிடியும் டிசியும் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிடி ப்ளஸ்ஸு டிசி. அப்போ இந்த ரெண்டு டியும் போயிடும், மிச்சம் இருக்கிறது பிசி இருக்கும். அப்போ பிசி இன்ட்டு பிசி, பிசி ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், இவ்வளோ தான்.
ஏபி ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ப்ரூவ் பண்ணியாச்சா? இதுதான் கணக்கு. அப்போ பித்தாகரஸ் தியரம் இதோட நமக்கு முடியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.